என் பேர் முத்து விஜய் பிக்சல்ஸோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 இது வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. பட் மறுபடியும் நான் சொல்கிறேன், எப்போவுமே சொல்கிற அதே ரீசன் தான். என் ஃப்ரெண்டோட வாட்ச் நமக்கு இப்போ தான் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ அண்ட் அன்பாக்சிங்க்கு கிடச்சிருக்குது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாட்சை பற்றி பார்க்கலாம். இந்த வாட்சோட பில் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரீமியம் பில் குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ராப்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு சிலிகான் ஸ்ட்ராப் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஸ்ட்ராப்ஸ் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்சோட சைஸ் பற்றி ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து 44 mm. ஓரளவுக்கு பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசு இல்லை, லைட்டாக பெருசாக இருக்குது. பட் இதோட ஸ்ட்ராப் பற்றி சொல்லணும் போது நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராப். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதை போடும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்ட்ராப் வந்து டோட்டலாக மடங்க மாட்டேங்குது. இதே நீங்கள் மற்ற வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா மடங்கும். இதனாலே வந்து இந்த வாட்ச் வந்து இருக்கிறத விட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன மைனரான டீட்டெயில் அது. நீங்கள் வந்து பட் மற்றபடி இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பில் எந்த குறையுமே இல்லை. ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு சிலிகான் ஸ்ட்ராப், மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. வாட்சோட பில் குவாலிட்டிலேருந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளாக் கலர், ஒரு அலுமினியம் ஃபினிஷ், ரொம்பவே கேசிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரவுண்ட் டயல் தான். அவங்களுக்கு வந்து ரவுண்ட் டயல் வாட்சஸ் பிடிக்கும் போது இது வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வாட்சோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ரைட் சைடில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது பவர் பட்டன், கீழே வந்து நீங்கள் இன்னொரு பட்டன் நேவிகேஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து இந்த சார்ஜிங் டாக்கான அந்த பின்ஸ்லாம் அலைன்மெண்ட்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சார்ஜிங் பற்றி நான் சொல்லணுங்கும்போது இதில் வந்து நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்ககிட்ட ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்த S21 அல்ட்ரா மாதிரி ஒரு ஃபோன் இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் வயர்லெஸ் பவர் ஷேர் ஆன் பண்ணி அதுக்கு பின்னாடி வச்சு கூட நீங்கள் இதை வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட இது வந்து ஒரு லேட்டஸ்ட் சாம்சங்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் வாட்ச்னு சொல்லணும். சொல்லப்போனால் ஃப்ளாக்ஷிப்னு இல்லை, சாம்சங் ரிலீஸ் பண்ணுற ஒரு லேட்டஸ்டான வாட்ச். இப்போ வந்து இந்த வாட்ச் பற்றி பேசும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து இந்த டைசன் ஓஎஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்சங் கேலக்ஸி வாட்சஸில். பட் இதில் வந்து அவங்க அதிசயமாக கூகுளோட வேர் ஓஎஸ் கொடுத்துட்டாங்க, கூகுள் வேர் ஓஎஸ் 3. ஸோ வந்து இந்த வாட்ச் வந்து உங்களால் ஐஃபோன்ஸோட கனெக்ட் பண்ண முடியாத ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து இது iOS கூட கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இதோட இந்த சிச்சுவேஷன் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது இது வந்து ஒரு LTE வாட்ச். மெயினாக ஒரு நீங்கள் வந்து ஒரு இசிம் வந்து இதிலே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற இதோட பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுறதுங்கிறதுக்கெலாம் பார்க்கும்போது இந்த வாட்ச்க்கு வந்து எப்பவும் போல் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான நார்மல் ஸ்மார்ட் வாட்சஸோட இப்போ உங்களுக்கு கால் பேசுகிற ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் கிடைக்கல, நீங்கள் டாப் அண்ட் போகும்போது தான் கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது சாம்சங்கில் வர்ற ஒரு வாட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு இங்கே மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மைக்ரோஃபோன். இந்த சைடில் ஒரு 2 ஸ்லிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கூட்டத்துலேருந்து உங்களால் ஆப்வியஸாக வந்து பேச முடியாது, நீங்கள் வந்து கிட்ட வச்சுட்டு தான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வாட்சில் வந்து 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த கிளாசிக் வேரியண்ட், இன்னொன்று வந்து நார்மல் வேரியண்ட். இது வந்து நார்மல் வேரியண்ட். இதே இந்த கிளாசிக் வேரியண்ட்னா உங்களுக்கு அந்த டயல் மாதிரி கொடுத்து நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாம்சங்கோட அந்த கேலக்ஸி வாட்சாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த S3 ஃப்ரான்டியர் எடிஷனாக இருந்தாலும் சரி, அதுலலாம் அந்த டயல் இருந்தது. அது வந்து இதில் இல்லாமல் இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த டயல் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருக்கணுங்கும் போது உங்களுக்கு அந்த டயல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த வாட்சோட பேட்டரி லைஃப்லேருந்து நம்ம மறுபடியும் வரலாம். இப்போ இந்த வாட்சில் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து கால் பேசுகிற இது. அதுக்கு முன்னாடி இதோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு கூகுள் வேர் ஓஎஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு சாம்சங்கோட அந்த டைசன் ஓஎஸ் இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இந்த மெயின் ஸ்க்ரீனோட இதெல்லாம் பார்த்தாலும் சரி. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் இங்கேருந்து போகும்போது இங்கே கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது தெரியுமா, தெரியுதா? இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. மற்றதெல்லாம் ரொம்பவே சிமிலராக அவங்க வச்சுருக்காங்க.
இந்த கூகுள் பிளே ஸ்டோர்னால உங்களுக்கு வந்து இவங்க நீங்கள் இதுலேருந்தே டேரெக்டாக ஆப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த வாட்சில் ஆப்வியஸாக நிறையா ஒர்க் அவுட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை சொல்லிட்டு போனால் இந்த வீடியோவோட டைம் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கும்போது சாலிடாக ஒரு 2 days கிட்ட வருதுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 2 days. இதே ஹெவி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 நாள் இல்லைன்னா ஒரு நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பேட்டரி காலி ஆகிடும். நீங்கள் வந்து ஆல் டைம் ஸ்லீப் ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தூங்கும்போது ஸ்லீப் ட்ராக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்க்கு வந்து அதோட இது ட்ராக் பண்ணுறீங்க, ஃபிட்னஸ் ட்ராக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரத்தை 1 டேக்குள்ளே காலி ஆகிடும். ஓரளவுக்கு லைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 days ஆர் மேக்ஸிமம் 3 days கூட வரும். ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா இது ஒரு அபவ் ஆவரேஜ்ங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆப்பிள் வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக அந்த 1 day தான் பேட்டரி லைஃப் அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து ஒரு 2 daysங்கிறதா அட்லீஸ்ட் வர்றதுங்கிறது ஒரு 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 ஸ்லைட்டான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிக்குவேன். அண்ட் இதோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது இது வந்து 44mm 32Kக்கு வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 32,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கணும்னு உங்களுக்கு வந்து கம்பல்ஷன் இருக்கா, அப்படி எல்லாரும் வாங்கணுமான்னா கண்டிப்பாக இல்லை. உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே போகணும், இப்போ சாம்சங்கோட அந்த ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே போகணும் போது இந்த வாட்ச் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல பைன்னு தான் சொல்லுவேன். இதோட iOS கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்து ஸோ இது வந்து அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்குதுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்சஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இது வந்து உங்களால் ஐஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டோட ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்சுங்கும் போது இதுதான் ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சாம்சங். இது அவங்களோட ஸ்மார்ட் மூவ் மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலனா லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.